உட்கார்ந்தாருன்னா இந்த அவயோக செயல்களை அத்தனையுமே செஞ்சிருவார். இதுலேயும் கோச்சாரத்தில் வரும் பொழுது இந்த குரு லக்னத்தில் உட்காந்தாலும் சரி, 2-5 உட்காந்தாலும் சரி, 9-10 உட்காந்தாலும் சரி, 11 உட்காந்தாலும் சரி, லக்னத்தை தவிர அல்ல லக்னத்தில் 12 ராசிகளில் 12 பாவங்களில் எந்த இடத்துல உட்காந்தாலும் இந்த ஜாதகரை வந்து கடகடன்னு கீழே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே செய்வார். அதே மாதிரி இந்த யோகங்களில் பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அவயோகியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு கடுமையான கெடுபாதக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருப்பார். சரி இவருக்கு தசை நல்லா நடந்துட்டு இருக்கு. தசையில் வெளிநாடுகளெல்லாம் போகிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. நிறைய சம்பாதிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பார்த்தனையெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எங்கே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதை எல்லாமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாபத்தை எடுத்துக்கிட்டே இருக்க, லாப நோக்கோடு லாபத்தை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தசை அவருக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு தசை நடந்துகிட்ருக்கு. அந்த தசையில் இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே இறக்கமே இல்லை. அதாவது இட் மீன் தாழ்வு அப்படின்றதே கிடையாது. நல்ல யோகத்தில் தான் நம்ம வெளியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த குரு டக்குன்னு அடித்து கொண்டு கீழே எடுத்துடுறார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜாதகம் கொடுக்குறோம். இது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகம் தான். இவருடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரையில் பிறக்கிறாரு. பிறக்கிற தேதி அப்படின்றது 13/9/1986 5:30 PM. இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய இவருக்கு லக்கணமாக வர்றது கும்ப லக்கணமாக வருது. இந்த லக்கணத்திலேயே குரு உட்காந்துடுறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருச்சிக லக்கணத்துக்கு 2-5 குடையவராக இருக்கிறவர். இவருக்கு யாராக இருக்கார் அப்படின்னா கும்ப லக்கணத்திற்கு 2-11 குடையவராக இருக்கார். கும்ப லக்கணம் லக்கணத்துக்கு 2 குடையராகவும் 11 குடையராகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அப்போ அந்த லாபஸ்தானாதிபதியான குரு எங்கே போய் உட்காராருன்னா லக்கணத்திலேயே உட்காந்துறார். லக்கணத்திலேயே உட்காந்து வக்ரம் ஆயிடுறார். இப்போ இருக்கக்கூடிய இடத்த கெடுக்க மாட்டார். அப்போ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். பொதுவாக ஒரு கிரகம் தனது தன்மையை முழுமையாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்றது வக்ரம். அப்போ அந்த வக்ரத்தில் உட்காரும்போது தனித்த குரு, அந்த தனித்த குரு என்ன பண்ணுற இருக்கக்கூடிய இடத்த பாழ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 11ஆம் இடத்த அதிபதியாகவும் 2ஆம் இடத்த அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு லக்கணத்திலேயே போய் உட்காரார். உட்காந்து வக்ரம் ஆயிடுறார். இதற்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார். அப்போ அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு உட்காந்து